வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கனவா கிரேவி செய்யறதுக்கான தேவையான பொருட்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கனவா கிரேவி தொக்கு டைப்பில் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்க்குறோம். ஆனியனை நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறோம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் ஒரு 50% வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மிளகாவை கீறி வச்சுக்கணும். ஒரு 2 தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் மிளகாயும் தக்காளி பழத்தையும் சேர்க்குறோம். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வேகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நம்ம கனவா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கோம். அதை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா தண்ணி இருத்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கனவாயை சேர்க்குறோம். கனவாயை நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் கனவாயிலேருந்து. அதனால் நம்ம தண்ணி சேர்க்கலை. தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, வத்தப்பொடி, மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கனவாயை நல்லா கிளறி விடணும். கனவாயை நல்லா மசாலாவில் நல்லா டிப் ஆகிட்டு அது ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வரும். தண்ணி சேர்க்க வேண்டாம், கனவாயிலே தண்ணி இருக்கும். மூடி வச்சோன்னா கனவா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொதித்ததுக்கப்புறம் பச்சை வாசனைலாம் போயிடும். ஒரு கொஞ்சம் மல்லி இலையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கனவா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே மல்லி இலையை தூவி இறக்கிடுங்க. சுட சுட சாதம் வச்சு இந்த கனவாயை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இல்லை தோசை இந்த மாதிரி ஏதாவது சுட்டு அதுக்கு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கனவா கிரேவி பார்க்கவே எப்படி டெம்டிங்காக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.